டயட் அண்ட் டயாலிசிஸில் உள்ள பேஷண்ட்ஸ் என்ன மாதிரியான உணவு வகைகள் சாப்பிட்லான்றதை பற்றி பார்ப்போம். முக்கியமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சால்ட். ஜென்ரலாக மக்கள் மத்தியில் உள்ள ஒப்பீனியன் சால்ட் கம்மியாக சாப்பிடணும், கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்க கரெக்டு தான். பட் ஜென்ரலாக எவ்வளோ கம்மியாக சாப்பிடணும், என்ன அளவுன்றதை பற்றி பார்ப்போம். டயாலிசிஸில் உள்ள ஒரு நோயாளி, ஒரு பேஷண்ட்டுக்கு சால்ட் கம்மியாக சாப்பிடுங்கன்னு நம்ம சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசன் என்னவாக இருக்கும்னா பிளட் ப்ரெஷர், பிபி, ரத்த கொதிப்பு, அது கண்ட்ரோலுக்காக தான். ஜென்ரலாக சால்ட்டை நிறையா சாப்பிட்ற பட்சத்தில் உடம்புல நிறைய நீர் தேங்க வாய்ப்பு இருக்குது. அதனால் பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் கூட வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாகவே கிட்னி பேஷண்ட்ஸ் எல்லாருக்குமே பிளட் ப்ரெஷர் கொஞ்சம் உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் உப்பை கம்மியாக எடுத்துக்கிறதன் மூலமாக பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலுக்கு அது ஹெல்ப் பண்ணும். எவ்வளோ எடுக்கலாம்? ஜென்ரல் நம்ம 4 to 5 grams per dayன்ற மாதிரி சொல்லுவோம். அதாவது 1/2 to 1 teaspoon ஆஃப் சால்ட் இன் அ ஹோல் டே. அது எப்படி நீங்கள் ஸ்ட்ரிக்டாக ரிலீஜியஸாக ஃபாலோ பண்ணுறது எப்படின்னா, எப்படி சொல்லணும் அப்படின்னா, உப்பு இல்லாமல் உணவை சமைச்சிட்டு அந்த 3 to 4 grams எடுத்து வச்சுட்டு எங்கே தேவையோ அங்கே ஆட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்கிறதன் மூலமாகவும், அப்படின்னு ஃபாலோ பண்ணுறதன் மூலமாகவும் அந்த ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணலாம்.